இந்த உலகத்தில் மனிதனின் வாழ்க்கையில் ஆன்மீகம் முக்கியமான பங்கு வகிக்கிறது. எத்தனை தொழில்கள், பணம், பதவி இருந்தாலும் ஒரு பயணத்தின் மூலம் மனதிற்கும் ஆன்மாவிற்கும் ஏற்படும் அமைதியை யாரும் புகரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான அனுபவமாக அமைவதுதான் இந்த கேதார்நாத் பயணம். இந்த பயணம் ஒரு சாதாரண யாத்திரையாக இல்லாமல் ஒவ்வொரு அடியிலும் பக்தியும், இயற்கையின் மகத்துவமும், இறைவனின் அருளும் தோளில் தோளாக இருந்து அழைத்துச் செல்கிறது. இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள இந்த கேதார்நாத் தலமானது பஞ்ச கேதாரங்களில் மிகவும் முக்கியமானதாகும். இது 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. இந்த புனிதமான தலத்திற்கு செல்வது என்பது சாதாரணமான ஒரு சுற்றுலா பயணம் அல்ல. அது ஒரு ஆன்மீக சூரியோதய பயணமாகும். ஹரித்வார் அல்லது ரிஷிகேஷ் போன்ற நகரங்களில் இருந்து இந்த பயணம் துவங்குகிறது. முதலில் ரிஷிகேஷ் வந்து அங்கிருந்து சோனப்பிரயாக், பின்னர் கவமுக் வழியாக கேதார்நாத் வரையில் செல்லும் பயணம் இயற்கையையும் சிவனையும் தரிசிக்கும் ஒரு அபூர்வமான அனுபவமாகும். இந்த பயணம் சுமார் 16 கிலோமீட்டர் வரை நடந்து செல்ல வேண்டியதாக இருக்கும். சிலர் ஹெலிகாப்டர் மூலம் சென்றாலும் உண்மையான ஆன்மீக உணர்வு அடி வாங்கும் ஒவ்வொரு படியிலும் தான் பிறக்கிறது. சோனப்பிரயாகில் இருந்து கிளம்பும் பயணத்தில் சிரிகுந்தா, லின்சோலி போன்ற இடங்களை கடந்து செல்லும்போது கடல் மட்டத்திலிருந்து 11,000 அடி உயரத்தில் உள்ள இந்த கேதார்நாத் கோயில் தோன்றும் அந்த தருணம் நம் கண்களில் நீர் வரும் அளவிற்கு ஆன்மீக அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. இந்த இடத்தில் கங்கை நதியின் உப்பரி பகுதி போன்ற சந்திரபாகா, வாசுகிதாரா போன்ற நதிகள் ஓடும் வழிகாட்டும் ஒலிகளும், பனிக்கூடிய மலைகளின் மடியில் இருக்கும் கோயிலின் அமைதியும் ஒன்று சேர்ந்து அது ஒரே ஒரு கோயில் இல்லை, அது இறைவனின் சுய உருவம் போல தோன்றுகிறது. 2013ஆம் ஆண்டு ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தால் இந்த கோயில் சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆனால் அப்போது கூட சிவபெருமான் காப்பாற்றியது போல் இந்த கோயில் மிகச்சிறிய சேதத்துடன் தப்பியது என்பது மிகுந்த அதிசயமான உண்மை. இது போன்ற நிகழ்வுகள் இந்த தலத்தின் சக்தியை மேலும் உணர வைக்கின்றன. கோயிலின் பின்புறம் பெரிய பாறை ஒன்று வெள்ளத்தை தடுத்ததால் கோயிலுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்பதும் பக்தர்களிடையே சிவனின் அருளை மீண்டும் நிரூபித்தது. இந்த கோயிலில் சிவபெருமானை மிருகபிறை தரித்தருடன் லிங்க ரூபத்தில் வழிபடுகின்றனர். பார்வதியும் அருகிலுள்ள பஜனியின் உருவத்தில் உள்ளார். இந்த ஆலயத்தில் வழிபடுவது நம் பாவங்களை கழுவும் ஒரு புனிதமான வாய்ப்பாகவே கருதப்படுகிறது. கேதார்நாத் வரலாறு பாண்டவர்கள் காலத்திற்கே செல்லும். மகாபாரத யுத்தத்திற்கு பிறகு பாண்டவர்கள் தங்கள் பாவங்களை போக்க சிவனை வணங்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் சிவன் அவர்களை தவிர்த்து பல்வேறு இடங்களில் ஒளிவதற்கு முயற்சிக்கிறார். இறுதியில் சிவன் கேதாரநாத் பகுதியில் பசு உருவத்தில் தோன்றி மறைந்து விடுகிறார். ஆனால் பாண்டவர்கள் அவரை பிடிக்க முயற்சிக்க சிவன் பூமியில் தலையை புதைத்து மறைவாகிறார். அந்த இடம்தான் கேதார்நாத். சிவனின் பின்பகுதியான பீடம் மேலே தெரிகிறது. அதுவே இங்கு லிங் ரூபமாக வழிபடப்படுகிறது. அந்த போதிலிருந்தே இந்த இடம் ஒரு புனித தலமாக கருதப்படுகிறது. இன்றும் அந்த பீடத்தை பார்க்கும்போது அந்த வரலாற்று உண்மைகளை மனதிலே உணர முடிகிறது. கேதார்நாத் கோயிலின் கட்டிடம் மிகவும் பாரம்பரியமான கல்வெட்டு மற்றும் கற்கள் கொண்டு கட்டப்பட்டுள்ளது. இந்த ஆலயம் கிம்பா அரசர்களால் கட்டப்பட்டது என கூறப்படுகிறது. ஆண்டுதோறும் மே மாதம் முதல் நவம்பர் வரை இங்கு கோயில் திறந்திருக்கும். பனிப்பருவத்தில் கோயில் மூடப்பட்டு மூர்த்தி ஒளிக்காத்தாகி கீழ்ப்பகுதியான உகிமத் என்ற இடத்திற்கு அழைத்துச் செல்கிறது. பின்பு பணிகள் காரை கழிந்ததும் திருப்பி கோயிலுக்குள் கொண்டு வரப்படுகிறார். இந்த நிகழ்வு கேதார்நாத் யாத்திரை என அழைக்கப்படுகிறது. இந்த யாத்திரையில் பங்கேற்பது பக்தர்களுக்கு பெரும் பாக்கியமாக கருதப்படுகிறது. இந்த பயணத்தில் சகோதரத்துவ உணர்வு, மனித மனதின் பரந்த தன்மை ஆகியவை வெளிப்படுகின்றன. ஒவ்வொருவரும் ஒருவருக்காக உதவுகின்றனர். ஆந்தணர்கள், கடவுள் பக்தர்கள், போக்குவரத்து சேவைகள், தீயணைப்புகள், மருத்துவம், உணவு பந்தல்கள் என பல துறைகளும் ஒரே கோஷ்டியில் பணியாற்றுகின்றன. உணவிற்காக தரமான அன்னதானங்கள், குடிக்க தண்ணீர், நின்று ஓய வேண்டிய இடங்கள் அனைத்தும் மிக அருமையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். இந்த பயணம் ஒருவரின் மனதையும் உடலையும் சோதிக்கும் வகையில் இருக்கும். ஆனால் கடைசியில் கேதார்நாத் கோயிலை காணும் அந்த ஒரு நிமிடம் நம் வாழ்நாளில் மறக்க முடியாத தருணமாக பதிந்து விடுகிறது. கையில் மழை குடை, பையில் நீர்ப்பாட்டில், மனதில் பக்தி உணர்வு, பனிக்காற்றின் குளிர்ச்சி, காலடியில் சிரமம் இருந்தாலும் இறைவனை காணும் அந்த நம்பிக்கைதான் எங்களை முன்னே நகர்த்துகிறது.
இந்த பயணத்திற்குப் பிறகு ஒருவர் திரும்பும்போது அவர்தான் முன்பு இருந்தவர் அல்ல. உண்மையில் அவரிடம் நிம்மதி, ஆனந்தம், தூய்மை மற்றும் இறைவன் மீது மிகுந்த நம்பிக்கை தோன்றியிருக்கும். இந்த பயணம் நம்மை எப்படி மாற்றுகிறது என்பதே உண்மையான அதிசயம். அப்படிப்பட்ட அற்புதமான அனுபவம்தான் கேதார்நாத் யாத்திரை. இது ஒரு பார்வை அல்ல, இது ஒரு ஆன்மீகப் பயணம், இறைவனை உணர ஒரு வாய்ப்பு. இந்த பயணம் முடிந்த பிறகு நமக்கு வரும் உணர்வுகள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை. கேதார்நாத் எனும் ஒவ்வொரு அச்சரணையும் சப்தமும் நமக்கு ஒரு ஒளியையும் உணர்வையும் ஏற்படுத்தும். இறைவனை உணர அழைக்கும் ஒரு அழகு அனுபவம் இது. இதை ஒருமுறை வாழ்வில் அனுபவிக்க வேண்டும். அதனால்தான் பக்தர்கள் வருடந்தோறும் மீண்டும் மீண்டும் திரும்பி வருகிறார்கள். இந்த புனித பயணம் உங்கள் வாழ்வையும் மாற்றும், உங்கள் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தும். கேதார்நாத் பயணம் ஒரு புனிதமான அழைப்பு. இங்கே கேதார்நாத் கோயில் தொடர்பான 2025 ஆண்டு முக்கிய தகவல்களை முழுமையாக தமிழில் வழங்கியிருக்கிறேன். கேதார்நாத் கோயில் 2025ஆம் ஆண்டு மே 10ஆம் தேதி காலை 6 மணிக்கு கேதார்நாத் கோயில் பக்தர்களுக்காக திறக்கப்படும். கோயில் நவம்பர் மாதம் இடைவெளிக்காக மூடப்படும். பனிப்பொழிவால் ஒவ்வொரு ஆண்டும் அக்ஷய திருதியை நாளில் கோயில் திறக்கப்படும். பயண ஏற்பாடுகள் மற்றும் முன்பதிவு புக்கிங் டிக்கெட் யாத்திரை பதிவு உத்தரகாண்ட் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான https://www.badrinath-kedarnath.gov இங்கே பதிவு அவசியம். ஹெலிகாப்டர் முன்பதிவு ஹெலிகாப்டர் சேவையை உபயோகிக்க விரும்புபவர்கள் கீழ்கண்ட இணையதளத்தில் முன்பதிவு செய்ய வேண்டும். https://helicservices.uk.gov.in ஹெலிகாப்டர் சேவைகள் ஃபாட்டா, கெடார்நாத் சர்சி, கெடார்நாத் குப்ட்காஷி, கெடார்நாத் ஒரு பக்கம் பயணக் கட்டணம் சுமார் Rs500 வரை இருக்கும். உணவு வசதி சோனப்ரயாக், பசல், லின்சோலி மற்றும் கேதார்நாத் நகரம் வரை அனைத்து இடங்களிலும் சிறிய உணவகங்கள், தாடி பூஜை குழுக்கள் மற்றும் அன்னதானம் வழங்கும் மடங்கள் உள்ளன. முக்கியமாக சாதம், சாம்பார், சப்பாத்தி, சுண்டல், தேநீர் போன்ற உணவுகள் கிடைக்கும். சில இடங்களில் சூப், டாக் கெண்டீன்கள் போன்றவை இயங்குகின்றன. குளிர்காலத்தில் சுடுசுடு உணவு மட்டுமே உகந்தது. வசதிகள் சோனப்ரயாக் அண்ட் கௌரிகுண்ட் ₹500 முதல் ₹2000 வரை தரமான லாட்ஜ்கள், ஹோட்டல்கள். புக் செய் macmytrip.com, booking.com, yatra.com. கேதார்நாத் பகுதியில் GMVN கர்ஹ்வால் மண்டல் விகாஸ் நிகான் லாட்ஜ்கள், அரசாங்க தங்கும் இடங்கள். GMVN-online.com சீதாபுரி, பைரவன், லின்சோலி போன்ற இடங்களிலும் கூடுதல் லாட்ஜ்கள் இருக்கின்றன. பாதுகாப்பு மற்றும் வழிகாட்டு குறிப்புகள் சேஃப்டி அண்ட் டிப்ஸ். குளிர் அதிகம், பனி, மழை, காற்று அதிகம் வரும். வெப்ப உடைகள் மப்ளர், ஹாட் ஜாக்கெட் கட்டாயம். வழுக்கல் மலை பாதைகள், ஹைக்கிங் ஷூ, ஸ்டிக் கொண்டு செல்லவும். உயர நிலப்பகுதி நோய், மூச்சுத் திணறல், தலைசுற்றல் ஏற்படலாம். டைமாக்ஸ் மாத்திரைகள் மருத்துவ ஆலோசனையுடன் எடுத்து செல்லவும். 16 கிலோமீட்டர் நடைபயணம். நல்ல உடற்பயிற்சி செய்து வர வேண்டும். மொபைல் நெட்வொர்க் ஜியோ மற்றும் PSN-இல் மட்டும் வேலை செய்யும். குடிநீர், ட்ரை ஃப்ரூட்ஸ், சர்க்கரை வண்டிகள் சாத்தியமான அளவிற்கு எடுத்துச் செல்லவும். மனதுடன் பயணம். இது ஆன்மீக யாத்திரை. பொறுமையும் பக்தியும் முக்கியம். முடிவுரை இந்த கேதார்நாத் பயணம் என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒருமுறை கண்டிப்பாக செல்ல வேண்டிய ஆன்மீக வழிப்பயணம். இந்த பயணத்தை திட்டமிட்டு பாதுகாப்பாக பக்குவமாக செய்யும் போது அது உங்கள் ஆன்மாவையும் மனதையும் மாற்றும்.